இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னா காமராஜர் பத்தி. சரியா? நம்ம காமராஜர் அந்த லேப்டாப்ல பாத்தீங்களா, அவர்தான் காமராஜர். அவரோட பிறந்த நாள் வந்து ஜூலை 15ஆம் தேதி. என்னைக்கு சொல்லுங்க? ஜூலை 15ஆம் தேதி. இங்க ஒரு பிக்சர் இருக்கு. சரியா? உங்க எல்லாருக்கும் தெரியுதா என்னது இது? யார் பாத்துருக்கீங்க? இது யார் கட்டினாங்க? காமராஜர் கட்டினார். இது பேர் என்ன? கேஆர்பி டேம். இந்த கேஆர்பி டேம்னா என்னன்னா கிருஷ்ணகிரி ரிசர்வாயர் ப்ராஜெக்ட். சரியா? இந்த டேம்ல இருந்து நம்ம என்ன செய்வோம்னா தண்ணி வந்து சேகரிச்சு தண்ணி இல்லாதப்ப எல்லா விவசாயிகளுக்கும் விடுவாங்க. சரியா? புரியுதா? புரியுதா? யூனிஃபார்ம் போட்டிருக்கிறீங்களா? இது கொண்டு வந்தது யாருப்பா? நீங்க போட்டிருக்கீங்களா யூனிஃபார்ம்? அது கொண்டு வந்தது அவரே தான். ஏன்னா ஒரு வசதியான வீட்டுல இருந்து ஒருத்தன் வருவான், ஒண்ணுமே இல்லாத ஒரு பையன் கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸ போட்டு வருவான். அப்ப இவன் அவனை பார்த்து சிரிப்பான். அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, பணக்காரங்க ஏழைங்க அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, யூனிஃபார்ம் பண்ணது. யூனிஃபார்ம்னா பாரு, இதுல யார் பணக்காரன் யார் ஏழை யாருக்குமே தெரியாது, எல்லாருமே ஒரே மாதிரிதான் இருக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி எல்லாரும் ஒரு ட்ரெஸ் இல்லாதவங்கள கிழிஞ்சு போன ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டு வந்தாங்க. எல்லாருக்கும் ஒரே கலர் ட்ரெஸ், எல்லாருக்கும் ஒரே செக்குடு யூனிஃபார்ம் இப்ப நீங்க போட்டுக்கிறது. இலவச கல்வி திட்டம், கட்டாய கல்வி, இதெல்லாம் யார் ஏற்படுத்தினது? காமராஜர் தான் ஏற்படுத்தினது இல்லையா? அதே மாதிரி விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. நிலவளத்தை பெருக்கி நீர் வளத்தை பெருக்கினாரு இல்லையா? அதே மாதிரி படிக்காத பிள்ளைங்க யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தினாரு. சாப்பாடு கிடைக்கல அதனாலதான் நான் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாதுன்ட்டு அவங்கள என்ன பண்ணாங்க, மதிய உணவு சாப்பாடு ஸ்கூல்லே போடலாம், போட்டாவது பிள்ளைங்க வந்து படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தினாங்க. அதனால நாம இப்ப என்ன பண்ணணும், அவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு எல்லாருமே படிக்கணும், கிராமத்துல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் கூட படிச்சு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் கிராமம் தோறுமே ஒரு பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்தினாங்க. முன்னையெல்லாம் 2 கிலோமீட்டருக்கு 4 கிலோமீட்டருக்கு தான் ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. அவர் வந்த பின்னாடிதான் 1 கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்தினாங்க. அப்ப நம்மள படிக்கணுமா வேணாவா? அவர் என்னன்னு சொல்றோம், நம்ம படிக்காத மேதைன்னு சொல்றோம்ல. படிக்காத மேதையே அவ்வளவு அறிவோட நமக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறாருன்னா நாம படிச்சு நாட்டுக்காக இன்னும் எவ்வளவு செய்யணும் இல்லையா? 15 காமராஜர் பிறந்த நாளை நம்ம என்னன்னு சொல்றோம்? கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம் இல்லையா? கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாள். அதனால நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும், நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போகணும், நம்ம அப்பா அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு அன்னைக்கு உறுதிமொழி எடுத்துக்கணும். சரிதா? யார் ரெடியா இருக்கிறியா? வாப்பா. நான் பேச வந்துள்ள தலைப்பு கர்ம வீரர் காமராஜர். உலகில் அழிவில்லா செல்வம் என்றால் அது கல்வி செல்வம் தான். அத்தகைய செல்வத்தை இலவசமாக கொடுத்த படிக்காத மேதை காமராஜரை பற்றி தெரிந்து கொள்வோம். தென் தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தவர். படிக்கும் வயதில் கடையில் வேலை செய்தவர். காமராஜர் ஒரு படிக்காத மேதை. தமிழ்நாட்டின் தலை சிறந்த தலைவர். தமிழகத்தில் போர்க்கள ஆட்சியை ஏற்படுத்தியவர். கல்விக்காகவும் விவசாயத்திற்காகவும் பாடுபட்டவர். பல அணைகளை கட்டினார், நீர்ப்பாசன திட்டங்கள், தொழில் நிறுவனங்களை தொடங்கினார், பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கினார். காமராஜர் இது மக்கள் மனதில் நீங்க